அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போவது ஒரு மிக எளிமையான ஆனால் அளவிட முடியாத சக்தி வாய்ந்த அமலைப் பற்றி. அதுதான் இஸ்திக்ஃபார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றன, வருமானம் குறைகிறது, மனக்கஷ்டம் அதிகரிக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவது. இஸ்திக்ஃபார் என்ற வார்த்தை அரபியில் கஃபரா என்ற வேரிலிருந்து வருகிறது. அதாவது மறைத்தல், மன்னித்தல் என்று பொருள். அஸ்தஃபிருல்லா. இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நாம் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், என்னை மன்னி, என் பாவங்களை மூடி மறை என்று கேட்கிறோம். இது வெறும் வாய்மொழி மட்டுமல்ல, இது இதயத்தின் பணிவு, ஆத்மாவின் திரும்புதல். குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பவன், கருணையாளன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்திக்ஃபார் செய்பவனுக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கொடுக்கிறான் தெரியுமா? 1. வருமானத்தை அதிகரிக்கிறான். நூஹ் நபி சமுதாயத்திடம் சொன்னார்கள், உங்கள் இரட்சகனிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவன் மழையை பெய்விப்பான், செல்வத்தை தருவான்.